வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் காவல் தேர்வுடைய 2023 இறுதிக்கட்ட கட் ஆஃபை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. என்ன சார் இதில் குழப்பங்கள் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காவலர் தேர்வில் ரொம்ப ரொம்ப குழப்பங்களாகவே இருக்குது. ஸோ ஒரு ஃபைனலான மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராக முடியும். ஸோ அதை தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2021 எவ்வளோ வேகன்சிஸ் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,906. அதே 2022 பார்த்தீங்கன்னா 3,552. 2023 பார்த்தீங்கன்னா 3,359 தாங்க. ஸோ இருக்க பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படியே குறைஞ்சிட்டு தான் வராங்களே தவிர வேக்கன்சிஸ் இந்த ஆண்டு இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ 2024 கண்டிப்பாக ஒரு 10,000க்கு மேலே வேக்கன்சிஸை பிசி எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு. ஸோ காவலருடைய ஆண்கள் மேல் கேட்டகரியோடைய கட்டப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 56லேருந்து 59. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிசி கேட்டகரியில் அவங்கள பார்க்குறப்ப 56.5லேருந்து 59ங்க. அடுத்து பிசி முஸ்லீம். ஸோ இந்த கேட்டகரி வரப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் கட் ஆஃப். 45லேருந்து 48.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரப்போ 57.5லேருந்து 58 இல்லைன்னா 59 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் நம்ம பார்க்குறப்ப 56.5லேருந்து 57.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியில் நம்ம பார்க்குறப்ப 54.5லேருந்து 56.5 இது எல்லாமே ஆண்கள் கேட்டகரிக்கு வரும். அடுத்து எஸ்சி கேட்டகரியில் நம்ம பார்க்குறப்ப 56.5லேருந்து 57 இல்லைன்னா 58 லாஸ்ட்டாக இருக்கும். இது ஆண்கள் கேட்டகரிக்கு தான் இந்த கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடுவதற்கும் குறைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் பெண்களுக்கு 52.5லேருந்து 55.5 வரத்துக்கும் பேசிக்காக வரும். ஓகேங்களா? பிசிக்கும் அதே தான் வருங்க. 52.5லேருந்து 55 வரத்துக்கு இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வரும். 40.5லேருந்து 42 இல்லைன்னா 43 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரி வரப்போ 50.5லேருந்து 53.5 வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 50.5லேருந்து 51 தான் வரும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து எஸ்டி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். 48.5லேருந்து 51.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். டோட்டலாகவே 52லேருந்து 52.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். அதுதாங்க ஹையஸ்ட். இதுக்கு மேலே எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு அது எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்பு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பி சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.